ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 200 கிராம் தட்டைப்பயிர் போட்டு அதை லேசாக வறுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக மிளகு, ஜீரகம், வரமல்லி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் லேசாக வறுத்து வச்சுருக்கிறேன். அதே வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வதக்கி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் தட்டைப்பயிரும் 4 கத்திரிக்காயும் எடுத்துருக்கிறேன். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாக்க தாராளமாக 3 பேர் இதை சாப்பிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குனது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வானல்லையே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு, கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் அதில் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து பூண்டு லைட்டாக வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம், இல்லைன்னா பூண்டும் கருவேப்பிலையும் கருகிரும். நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 கத்திரிக்காயையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்தாலே போதும். கத்திரிக்காய் வேகிறதுக்காக அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இது நம்ம வீட்டில் காய்ச்ச தட்டைப்பயிர் தான். தட்டைப்பயிரில் பூச்சி விழுந்துருச்சு, அதை வேஸ்ட்டாக்க வேண்டான்ட்டு சொல்லி முளைக்க போட்டால் அதில் நிறைய தட்டைப்பயிர் காய்ச்சுது. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததும் அதோட அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு கத்திரிக்காயும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதை குழம்பு மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா கூட்டு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிலையும் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோங்க இல்லையா தட்டைப்பயிறு, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியும் இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருங்க. அந்த கரைசலை இதோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். கத்திரிக்காயும் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, தட்டைப்பயிரையும் வேக வச்சு தான் போட்டிருக்கிறோம். அதனால் இந்த குழம்பு ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. எண்ணெய் பிரிஞ்சு வந்தது உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது சூடாக சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கத்திரிக்காய் மட்டும் இல்லை, சுரக்காய் கூட கத்திரிக்காய்க்கு பதிலாக போட்டு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.